தாய் வீடு ஏப்ரல் 2026. உன்னைப் போல் ஒருவன், ஜெயகாந்தன். எழுதியவர் சுனா வேணுகோபால். வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். அறியாத உலகத்தை படைப்பு எந்த அளவுக்கு எனக்கு அறியும் உலகமாக மாற்றுகிறது என்பதன் அடிப்படையிலேயே அதன் மீதான மரியாதை அமைகிறது. அதாவது, அதனுள் இருந்து எனக்கொரு வாழ்வனுபவத்தை தரும் பலத்தில் இருந்து அதற்கு ஒரு மதிப்பை தர நினைக்கின்றேன். 18 ஆண்டுகளுக்கு முன் இந்நாவலை வாசிக்கின்ற போது தலைப்பை ஏன் இப்படி வைத்தாரென்று நினைக்க தோன்றவே இல்லை. இன்று நாவலை வாசித்து முடிக்கின்ற தருவாயில் தலைப்பு அதிகமும் ஊடாடுகிறது. உன்னைப் போல் ஒருவன் என்ற வாசகம் என்னைப் போல ஒருவனை பற்றி வாசித்துக் கொண்டிருப்பதாக மாறுகிறது. அதாவது, வாசகரை உளப்படுத்துகிற தலைப்பு. உன் வாழ்க்கை மாதிரியான ஒருவரின் வாழ்க்கை இது, படிக்கிறாயா என்று பந்தப்படுத்துகிற தலைப்பு. வாழ்விலே அவமானங்கள் என்று கருதத்தக்க நிகழ்வுகளில் சிக்கி அல்லல் படுகின்ற மனச்சிதைவுகளுக்கு ஆளாகிற மக்களை தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் வாழ்க்கை மீது நம்பிக்கை கொள்ள வைப்பதற்கும் சொல்கிற கதையாக ஜெயகாந்தன் உருவகப்படுத்தி இருக்கிறார் எனலாம். வாழ்க்கை என்பது இப்படித்தான் என்று உணர்த்த உன்னைப் போல் ஒருவன் என்ற தலைப்பு. இக்கதையை ஒத்த வாழ்க்கையை கொண்ட வாசகருக்கு எதிர்வரும் வாழ்க்கையையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள ஊக்கமளிக்கிற நோக்கம் இதற்குண்டு. ஒரு வகையில் பார்த்தால் ஜெயகாந்தனின் ஏறக்குறைய எல்லா படைப்புகளுக்கும் இவ்விதமான நோக்கம் உண்டு என வரையறுக்கலாம். இந்த மேன்மையான நோக்கம் படைப்பில் இருப்பதனாலே ஒரு படைப்பை உயர்ந்த படைப்பு என்று வரையறை செய்ய முடியாது. படைப்பு தொழிலில் படைப்பாளி செயல்பட்டிருக்கும் அசாத்தியமான நுணுக்கங்களால் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று. அக உலகம் புற உலகம் படைப்பில் மூச்சு முட்டச் செய்ய வேண்டும். உன்னைப் போல் ஒருவன் நாவலில் சேரி மக்களின் அகம் இருக்கிற அளவு அதன் இடம் உருவாகவில்லை. சேரி தெருவின் சித்திரம் நாவலில் உருவாகவில்லை. தங்கம், மாணிக்கம், சிட்டிபாபு ஒரு வீடு. அன்னமா கிளவி வருகிறாள், வீடு தெருவில் தெரிவதில்லை. மன்னாறு அலமேலு எதிர்த்த வீடு. இதுதான் நாவலின் இடப்பின்னணி. இத்தெருவில் சாக்கடை ஓடுவதில்லை. கருத்த நிர்வாண சிறுவர்களின் கோலாகலம் இல்லை. தெருவில் விழா இல்லை, சாராய நெடி இல்லை, வெட்டுக்குத்து இல்லை, சமரசம் இல்லை, ஒரு மரத்தை கூட காணவில்லை. ஆனால் அசோகமித்திரனின் விடுதலை என்ற குறுநாவலில் சேரியின் சித்திரம் அழகாக உருவாகி வந்திருப்பதை வாசகர் உய்த்துணர முடியும். அதற்கு முன் 2½ பக்கத்தில் பொன்னகரம் எழுதிய கதையில் 1.25 பக்கம் சேரி தெருவின் கஜகஜப்பை அப்படியே கண்முன் கொண்டு வந்திருப்பார் புதுமை பித்தன். மீதி 1.25 பக்கத்தில் கதை. புற உலகம் உயிர் துடிப்போடு இந்நாவலில் இயங்கவில்லை. முழுக்க முழுக்க பாத்திரங்களின் மீது மட்டுமே கவனம் குவிந்திருக்கிறது. மாந்தர்களின் செயற்பாடுகள், ஒப்பனைகள், உடலசைவுகள் உயிரோட்டமாக இருக்கின்றன. தங்கத்தின் தலைமுடி பற்றிய விவரணை சேரியின் வாழ்க்கை தரிசனமாக உருமாற்றுகிறது. அதற்காக சீப்பு ஒடிந்ததை நாவலில் ஆங்காங்கே சிம்பாலிக்காக காட்டுவது பரட்டுத்தனமாக இருக்கிறது. தாய் மகன் உறவு முறிந்ததை குறிப்பாக காட்டுகிறார். அதை திரும்ப திரும்ப சொல்வதற்கு பொருளில்லை. திரைப்படத்துக்கு தோதான ஓர் உத்தி, அவ்வளவே. நாவல் நெடுக அதை சொல்வது அதன் ஆழத்தை நீர்த்து போகச் செய்கிறது. 3ஆம் முறை சொல்லும்போது அது சிறுபிள்ளைத்தனமான குறியீடாக ஆகிப் போய்விடுகிறது. இதை நாவலாக கொண்டால் பல பலகீனங்களை பற்றி பேச வரும். குறுநாவல் என்றால் இதற்கொரு மேலான மதிப்பு உண்டு. குறுநாவலுக்கான ஒருமை இருக்கிறது. தங்கம், சிட்டி என்ற 2 இணைக்கோடுகளின் சந்திப்புத்தான் கதை. தாய் மகனின் பாச பிரச்சனைதான் நாவல். இந்த பிரச்சனைக்கு அனுசரணையாகவோ எதிராகவோ துணை மாந்தர்கள் வருகிறார்கள் எனலாம். இந்த துணை மாந்தர்கள் ஒரு குறு நாவலின் தளத்தை மீறி நிற்கிறார்கள். அதாவது, மாணிக்கம், அலமேலு, கன்னியப்பன் மூவரும் அவர்களுக்குரிய சுயத்தோடும் சிட்டிக்கு பக்க பலமாகவும் தோன்றியிருக்கிறார்கள். அப்படியானால் இதனை நாவலாக கொள்ளலாமே என்றால் கொள்ள முடியாது என்பதுதான் இதில் உள்ள பலகீனம். தொண்டர் துரைக்கண்ணு நிகழ்காலத்துக்கு வரவே வராத மனுஷர். இறுதியில் சிட்டிபாபு போய் சந்திப்பது என்பது கூட தாயிடம் இணைய வைக்க வேண்டும் என்ற கதை திட்டத்துக்காகவே வருகிறார். கன்னியப்பன் ஒரு முழுமையான பாத்திரம்தான் என்றாலும் அவனுடைய மாற்று தந்தையும் அம்மாவும் குழந்தைகளும் வாழ்வின் பொது தளத்தில் வந்து கலப்பதில்லை. கன்னியப்பனின் நினைவு கூறலாக வருகின்றனர். அதேபோல அன்னம்மா கிழவியின் முன்னும் பின்னுமான வாழ்வு எழுதப்படாமலேயே தங்கத்துக்கு ஓர் உதவியாளனாக மட்டுமே வருகிறாள். ஒரு வகையில் சொல்லப் போனால் எடுபிடி. ஆனால் அன்னம்மா எடுபிடி அல்ல.
அவளின் வாழ்க்கை எழுதப்படவே இல்லை. அவள் ஆப்பம் சுடவே இல்லை. ஆனால் அவளின் முழுமையான பெயர் ஆப்பக்கார ஆயா அன்னம்மா. சிட்டி பாபுவை தேடி பாக்குக்கு வருகின்ற இடம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. அவள் வெற்றிலை போட்டுக்கொள்ள ஆரம்பிப்பதும், சொல்ல வந்த விஷயத்தை விட்டுவிட்டு வெற்றிலை போட அமர்வதும், கன்னியப்பனை விசாரிப்பதும், தங்கத்தை எடுத்து வளர்த்ததும், அவள் பெரியவளாகி வயிற்றில் ஒன்றை உண்டாக்கி கொண்டபோது மருந்து வைத்து தான் கலைக்க முயன்றதையும் சொல்லும் இடம் ரொம்ப யதார்த்தமாக உருவாகி இருக்கிறது என்பதை இவ்விடத்தில் குறிப்பிட்டும் சொல்கிறேன். இது அன்னம்மா பற்றிய விஷயம் அல்ல, தங்கம் பாபு பற்றிய விஷயம். அன்னம்மா இவர்களுக்காக வந்து போகிறாள். நாவல் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கை. அந்த முழுமைக்குள் மாந்தர்களும் முழுமை கொண்டிருக்க வேண்டும். அவரவர் உலகம் படைப்பில் எழுந்து வர வேண்டும். அப்படி வராது குறிப்பிட்ட பாத்திரங்களை சுற்றி உலா வருவார்களேயானால் ஒருமை தன்னாலே கூடிவிடும். அது எவ்வளவு பக்கமாக இருந்தாலும் குறுநாவலின் தன்மையை பெறும். மிக குறைந்த பக்கங்களில் எழுதப்பட்டிருக்கும் அசோகமித்திரனின் கரைந்த நிழல்கள் ஒரு நாவலின் தன்மையை பெற்றிருக்கிறது. அதில் தன்மை முழுமையை நோக்கி நகர்ந்தபடியே இருக்கிறது. உன்னை போல் ஒருவன் எழுதப்பட்ட காலத்தில் ஒரு நாவலாகவே கொண்டிருக்கலாம். இன்றைய படைப்பு வெளிப்பாட்டில் அதை குறுநாவலாகவே கொள்ள முடியும். நாவலுக்குரிய பரந்துபட்ட அனுபவங்கள் அதற்கில்லை. 13-14 வயது சிறுவனின் உள்ளம் இந்நாவலில் மிகச் சிறப்பாக உருவாகி இருக்கிறது. சமூகத்தில் தலை நிமிர்ந்து நிற்க பிரயாசப்பட்டவனின் கனவுகள் சின்னாபின்னமாகிறது. அவன் உளச்சிதைவுக்குள்ளாகிறான். சமூகம் தரும் அங்கீகாரத்துக்கு உரியவன் இல்லாமற் போகிறான். இந்த சமூகம் மறுமணத்தை கேவலமாக கற்பித்து வந்திருக்கிறது. கற்பென்ற சமூக கற்பிதத்தோடு வாழும் துணையை இழந்த பெண்ணை, திருமணமாகாத சுய சார்புள்ள பெண்ணை போஷிக்கிறது. இந்த மனோபாவத்துக்கு எதிரான விடுதலை உணர்வு கொண்ட பெண்களே தேவடியாள் என்று தூஷிக்கிறது. காலங்காலமாக தொடரும் ஒரு கற்பித சமுதாயத்தில் பிறந்தவன் எதை விரும்புவான்? இயல்பிலேயே மதிப்புக்குரியதாக போற்றப்படும் அந்த வாழ்க்கையை விரும்புவான். ஆனால் வாழ்க்கை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதல்ல, சூழலால் உருவாகி வருவது. எந்த சூழலில் வாழ நேர்கின்றோமோ அதற்குரிய பயணம் தொடரவே செய்யும். சூழலுக்குரிய நீதி மரியாதை என்று ஒன்று இல்லை. பொது நிலையில் வைத்தே மரியாதை கணிக்கப்படுகிறது. சிட்டி சேரியில் பிறந்தவன். சேரியின் வாழ்க்கையில் கற்பு என்பது ஒரு பொருட்பாடில்லைதான். ஆனால் பொது உலகம் அதையே அழுத்தமாக உயர்த்தி பிடித்து வருகிறது. தனித்தனி தீவுகளானாலும் எல்லோரும் ஏதோ ஒரு மையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அந்தந்த தீவுகளுக்குரிய பண்புகள் இருந்தாலும் அதனையும் மீறி இயக்கும் ஒரு கற்பிதத்துக்கு பலியாகிக் கொண்டிருக்கிறோம். பாபு அதற்கு பலியானவன். சமூகத்தில் மதிப்புக்காக ஏங்குபவன். தாய் தங்கம் தனக்கான புது வாழ்க்கையை துணிவோடு ஏற்கிறாள். இந்த உலகத்தை புரிந்தவள். அதை அவளுடைய மகனால் புரிந்து கொள்ள முடியாத வயது, புரிந்து கொள்ள முடியாத சமூகத்தால் உருவாக்கப்பட்டவன். இந்த பிரச்சனையின் ஊடாட்டத்தில் நாவல் இயங்குகிறது. வாழ்க்கையை எல்லோரும் போல வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்ற பெண்ணின் உலகமும், உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டுமென்று விரும்புகின்ற சிறுவனின் தாய் மாறுபட்டு இருப்பதனால் உடைபடும் அவனின் உலகமும் மிக சிறப்பாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. உளச்சிதைவுக்கு ஆளான சிறுவன் காலப்போக்கில் எல்லாவற்றையும் கடந்து வாழ்க்கையை புரிய தலைப்படுகிறான். இதுதான் சேரியின் இயக்கம். சேரி அவனுக்கு இந்த மேன்மையையும் சேர்த்தே கற்றுக் கொடுக்கிறது. தனது முந்தைய திருமண உறவில் இருந்து விலகி மன்னாருடன் இணைந்து வாழும் அலமேலு, நீலாக்குட்டி போன்ற பாலியல் தொழிலாளர்களோடு உறவு வைத்து பால்வினை நோய் வாங்குகிற கன்னியப்பன், கன்னியப்பனின் தாயோடு வாழும் மாற்று தகப்பன், எல்லோரும் அடிப்படையில் அன்பு செலுத்துகிற மனிதர்களாகவே இருக்கிறார்கள். இந்த அன்புள்ளம் சேரியின் அலங்கோல வாழ்க்கை கடையில் தவிழ்ந்தபடியே இருக்கிறது. கன்னியப்பனுக்கு வந்த வீதியை போக்க பாபு உதவுகிறான். தங்கம் இறந்த பின் அவளால் வந்த பெண் சிசுவை அலமேலு வாஞ்சியோடு அணைக்கிறாள். தாயை தாறுமாறாக சிட்டி திட்டுவதும் வீட்டை விட்டு ஓடுவதும் அவளின் மீதான வெறுப்பினால் அல்ல, ஆழமான அன்பினால் வந்தவையே. தாயை வெறுப்பது போல நடிக்க வேண்டிய சூழல் மனம் அப்படி முரண்டு பிடிக்க வழிகாட்டுகிறது. யாரோ கிளிஜோசியக்காரனுடனான உறவின் மூலம் பெற்றுக்கொண்ட குழந்தையை பாபு தன் தங்கையாக பாவிக்கிறான். அதை அந்த சேரி வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறது. தாய் மகனின் உணர்ச்சி பூர்வமான கொந்தளிப்பை சித்தரிக்கும் குறுநாவல் இது. எந்தவிதமான ஆர்ப்பாட்டம் இல்லாத மிக சாதாரண நடையில் நகரும் இந்நாவலில் கவித்துவமான இடம் ஒன்று வருகிறது. அது சேரியை உன்னதமாக மாற்றுகிறது. அந்த மிருதுவான மலர்ச்சியை, அப்பொழுதுதான் முகையவிழ்ந்த மலரை, தன்னில் மறைந்திருந்து இன்று தானும் ஒரு தனியான தளிரை, முன்னாகி இருக்கின்ற தனக்கு பின்னாலும் தொடர்விருக்கும் முடிவற்ற சங்கிலியின் ஓர் முனையை, அவனில் சுரந்து எதுவோ ஒரு நாள் அவளில் கலந்து அதுவாகி
இன்று வெளியில் இருந்து அகன்று வந்து அதுவும் ஒரு அவளான அதிசயம். மாணிக்கம் கைவிட்டு போன பின்தானே குழந்தை பிறக்கிறது. எத்தனையோ மாணிக்கங்கள் அபலையாக கை கழுவி விட்டு சென்றபடியே இருக்கின்றன. குழந்தைகள் சேரியை முத்தமிட பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். நாவல் தன்னியல்போடு இயங்கவில்லை. கதையை ஜெயகாந்தன் விளக்கிக் கொண்டே நகர்த்துவது பெரும் குறை. எதிர்பார்த்தரத்தின் மௌனத்தை இதுதானே ஜே நினைத்தது என உறுதியான தொனியில் விளக்குவது செயற்கையாக இருக்கிறது. அதற்கு விவாதத்தில் ஒருவர் பேசாதிருக்கும் பாணியை எடுத்துவிட்டு பொதுவாக சொல்லிக் கொண்டு போயிருந்தால் இயல்பாக இருக்கும். தி ஜானகிராமன் வைக்கும் மௌனம் என்பது பதில் தெரியாததனால் அல்ல, பதில் தெரிந்துதான். அது வேறு, இது வேறு. வறண்ட மைதானத்தில் 5-6 தொட்டிச் செடிகளை வைத்துவிட்டு சென்றது போலிருக்கிறது. அவைகள் பௌதீக உலகத்தோடு வேர் கொள்ளவில்லை. கதையற்ற கதையுலகம் இங்கு வெறுமையாக இருக்கிறது. மாந்தர்களின் கதைகள் சதா இயங்கிக் கொண்டிருக்கும் காலத்தில் இருந்து உருவாகி வரவில்லை. வரலாற்றின் இயக்கத்தோடு பிணைப்பு கொள்ளவில்லை. ஜெயகாந்தனின் கற்பனையில் இருந்து உருவான மாந்தர்கள் பிரதியில் இருக்கிறார்கள். பிரதியை உதறிவிட்டு ஜனத்திரளில் இறங்கி நடந்து போகவில்லை. பிரதி மறைந்து மண்ணில் நடமாடும் உலகாக உருமாறுவதே படைப்பின் கலை. கன்னியப்பன், பாபு, தங்கம், மாணிக்கம், அன்னம்மா, கிழவி என 5 மாந்தர்களை நாவலில் இருந்து தூக்கி ஒதுக்கி வைத்தாலும் படைப்பு இயங்கிக் கொண்டிருக்கும் சக்தி பெற்றிருக்க வேண்டும். இங்கு அப்படி நீக்கி பார்த்தால் என்னவாகும்? காலம் எங்காது உதிர்ந்துவிடும். மாந்தர்களை ஒதுக்கி வைக்க முடியாத அளவு பௌதீக உலகத்தோடு பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அரசியல், மதம், அலுவலகங்கள், பள்ளிகள், போக்கிரித்தனங்கள், வாணிப பரிவர்த்தனைகள், உலாக்கல்கள் இயங்கியபடிதானே இருக்கும். அந்த பௌதீக உலகம் இந்நாவலில் எல்லோரும் போல இல்லை. படைப்பு என்பது கதை அல்ல. நன்றி.